வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு ரம்ஜானுக்காக பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா ரம்ஜானுக்கு நான் வெஜ் லஞ்ச் மெனு பண்ணலாம்னு இருக்கேங்க. என்னென்ன ஐட்டம்னா பன்னீர் குடமிளகா பிரியாணி, ஷீர் குருமா, காரசார ரைத்தா, பிரெட் பேக்கெட்ஸ்ங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா டேஸ்டா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். சமையல் பண்றதுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. பிரியாணி பண்றதுக்கு 1.5 டம்ளருக்கு அரிசி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் பிரியாணிக்கு போடுறதுக்கு புதினா தலை, கொத்தமல்லி தலை, தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது பன்னீர் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பன்னீரும் குடமிளகாயும் போட்டு பிரியாணி பண்ணிக்கலாம்னு இருக்கிறேங்க. இது வந்து ஷீர் குருமா பண்றதுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பொடியை வெட்டிக்கணும். இது வந்து பிரெட் பாக்கெட் பண்றதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. உருளைக்கிழங்கு தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. முதல்ல பன்னீர் பிரியாணிக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் அரிசி போடலாங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு இது ஊறணும். அதனால முதல்ல நான் பிரியாணிக்கு வேணுங்கிறத கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பன்னீரை கியூபாக கட் பண்ணிக்கலாங்க. பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பீஸாவே போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து பன்னீரை மேரினேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. அடுத்தது குடமிளகாய் கட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலாம். குடமிளகாய் இல்லாட்டி நம்ம பச்சை பட்டாணி இல்லாட்டி மீல் மேக்கரு அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ குடமிளகாயை கட் பண்ணியாச்சு. பன்னீருக்குள்ளேயே போட்டுடலாங்க. பிரியாணிக்கு போடுறதுக்கு தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் உள்ளே போட்டுடலாங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் வெட்டிக்கலாம். கொஞ்சம் சின்ன பீசஸாகவே இருக்கட்டுங்க. நான் இந்த அளவுக்கு வெட்டியிருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும். இதையும் போட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்த புதினா இருக்குது. இதையும் கட் பண்ணிக்கலாங்க. புதினாவையும் போட்டுடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி தழையும் போட்டுறேன். இதுலிங்க 2 ஸ்பூனுக்கு நல்லா கெட்டி தயிர் போட்டுக்கலாம். தயிர் எச்சா போகிறதுனால ஒன்றும் தப்பே இல்லைங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா பவுடர் போட்டுக்கலாங்க. இது நார்மலாக கடையில் வாங்கினது தான். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு 1.5 டம்ளருக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதில் தண்ணி ஊற்றி 2 டைம் கழிஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு விசில் விட்டுறலாங்க. நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளைங்க நம்ம ஷீர் குருமாக்கு வேண்டிங்கிற நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக நறுக்கணுங்க. இப்படி பொடி பொடியாக நறுக்க முடியாட்டி நம்ம கேரட் சிறுவரம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த நட்ஸை வச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக சிரவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. எல்லா நட்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. எல்லா நட்ஸையும் கட் பண்ணி ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாங்க. அப்புறம் நெய்யில் போட்டு பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நட்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பேரிச்சம்பழம் 3 எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தையும் இந்த திராட்சையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். முதல்ல ஷீர் குருமா தாளிச்சு விட்டுறலாங்க. அதுக்கு நான் 2 ஸ்பூனுக்கு நெய் விடுறேன். இதுக்கு ஆக்சுவலி நெய் நிறைய விட்டால் நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வெட்டி வச்சுக்கிற நட்ஸை போட்டுடலாம். கொஞ்சம் நெய்லியே நல்லா பொரிஞ்சு வணங்கிட்டுங்க. இந்த நட்ஸு ஒரு 3/4 பாகம் வணங்கிருச்சு. இதில் வெட்டி வச்சுக்கிற திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்க. இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இதுலயே இன்னும் கொஞ்சம் நெய் விடலாங்க. இதில் ஒரு 60 கிராமுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வணக்கலாம். இந்த சேமியா அப்படியே நெய்யிலேயே பொரிஞ்சிருவானுங்க. இப்போ சேமியா நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டுருக்குங்க. இந்த சேமியா நல்லா தண்ணியில் முதல்ல வேகட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் பால் ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் முதல்லையே பால் ஊற்றிட்டோம்னா சேமியா வேலைக்கு ரொம்ப நேரம் ஆகும். வேகாமல் அப்படியே கல்லாட்டு இருக்கும்.
அதனால முதல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் சேமியாவை வேக வச்சிடலாங்க. கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ சேமியா நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் உள்ளே ஊற்றிடுறேங்க. பால் ஊற்றும் போது கொஞ்சம் அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் இருந்துச்சுங்கன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது நல்லா பொங்கி வரட்டுங்க. இங்கே பால் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இதை போட்டுக்கலாங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு விட்டுறலாம். இதில் தயிர் விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுறலாங்க. உப்பு வந்து இப்போ போட வேண்டாம். உப்பு வந்து பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் பிரியாணியில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி அடிச்சு விட்டுருணுங்க. இங்கே பால் நல்லா பொங்கி வர மாதிரி ஆயிடுச்சு. அடுப்பை வந்து கம்மி பண்ணிடலாங்க. நல்லா மீடியம் ஹீட்லேயே பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டுட்டும். இந்த ரைத்தா வந்து பிரியாணி செய்யறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிருவானுங்க. அப்பதான் இந்த பச்சை மிளகா வெங்காயத்தோட ஃப்ளேவர்லாம் இந்த தயிருக்குள்ள இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இதை அடிக்கடி கொஞ்சம் கலரி விட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி பால் வந்து அடியில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ ஷீர் குருமாவை நான் வேற ஒரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த அடுப்பில் நம்ம பிரியாணி தாளிச்சு விட்டுறலாம். குக்கர் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. சின்னதாக ஒரு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், இது 2 நார்மல் ஏலக்காய், ஒரு மராட்டி முக்கு, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் எண்ணெயில் பொரிட்டுங்க. இந்த கருப்பு ஏலக்காங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஏலக்காய் கிடையாது, நல்லா கருப்பு கலரில் இருக்கும். இது நம்ம கடையில் கேட்டிங்கனாவே நார்மலாக கிடைக்கும். இது நல்லா மனம் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ அந்த மசாலா நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிறது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1/2 hour மேரினேட் ஆயிரணும். மேக்ஸிமம் 1 hour கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் நைட்டே கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்துன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க. 5 நிமிஷமாக இந்த பன்னீர் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் 1.5 டம்ளர் ஊற வச்சுக்கிற அரிசியை போட்டுடலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்குங்க 3 டம்ளர் தண்ணி நான் அளந்து ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு விசில் விட்டுறலாம். இது நல்லா கொதிக்குதுங்க. 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. ஒரு 4 விசில் விடலாங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் இந்த அடுப்புலேருந்து வேற ஒரு அடுப்புக்கு எடுத்து வச்சிடலாம். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டுங்க. இவ்வளோ நேரமாக இங்கே ஷீர் குருமா நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. பால் நல்லா சுண்டிருச்சு. நம்ம பொரிச்சு வச்சுக்கிற நட்ஸ் உள்ளே போட்டுடலாம். 80 கிராமுக்கு சர்க்கரை போடுறேங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம பிரெட் பாக்கெட் செய்யறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 கடுகு போடுறேன். 2 சீரகம் போட்டுக்கலாங்க. இங்கே பிரியாணி விசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஷீர் குருமாவும் 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே கடுகு பொரியுதுங்க. கொஞ்சோண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறேன். இதை போட்டுறேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வெட்டி வச்சிருக்கிறேங்க. இதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு பட்டாணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வணக்கலாம். பிரியாணி 4 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வேற ஒரு சூடுல அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். ஷீர் குருமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்க. நம்ம பால் ஊற்றினப்ப எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்துச்சு, எவ்வளோ சுண்டி அழகாக வந்துருக்குது பாருங்க. சமையல் ஆரம்பிக்கும் போதே முதல்ல நம்ம ஷீர் குருமாக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் பாதி சமையல் முடிச்ச பிறகு இதோட அடுப்பையும் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா கெட்டியாகுங்க. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இதில் உருளைக்கிழங்க வேக வச்சுங்க தோலை உரிச்சு வச்சிருக்கிறேன். இதை நல்லா பொடிச்சு விட்டு இந்த பட்டாணிக்குள்ளேயே போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேங்க. நல்லா மசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும்.
இப்போ ஒரு 2 நிமிஷமா நல்லா வணங்கிருச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரெட்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி கொஞ்சம் விசில் இறங்கட்டுங்க. இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறட்டும். நான் அதுக்குள்ள போயிட்டு இந்த ஷீர் குருமா வச்ச பாத்திரம், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு வந்துடுறேங்க. எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேங்க. சிங்கையும் கையோட கழுவி விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பிரெட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரெட்ல ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் கலரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோனுங்க. ஓரத்தை கட் பண்ணிட்டேன். இதை சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் எலாபரேட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா அமுக்கி விட்டேங்க. இதில் கொஞ்சம் சென்டரில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதில் அரிசி மாவை கொஞ்சம் தண்ணியில் நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இந்த பிரெட் மேலே கொஞ்சம் தொடவிக்கலாம், ஓரத்தில் மட்டும். இதை எடுத்து அப்படியே கவர் பண்ணி விட்டுறலாங்க. இப்படி ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அமுத்தி விட்டுறலாம். அவ்வளோதான், ஒரு பிரெட் பாக்கெட் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. ஓரத்தில் எப்பவும் போல் அரிசி மாவு பேஸ்ட்டை தொடங்கி விட்டுறலாம். இதை அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. அப்படியே ஓரத்தை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லாட்டி இப்படி அப்படியே ஒரு மடக்கி அமுத்தி விட்ட மாதிரி அமுத்தி விடலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டிசைன் பார்க்குறக்கு. நான் இன்னைக்கு வந்து கோதுமை பிரெட் தாங்க எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இன்னொன்று ரெடி பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சிருக்கலாங்களா இந்த சைட்ஸு, இதெல்லாம் வந்து வீணாக போகாது. நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பிரெட் பாக்கெட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. இதை பொரிச்செடுக்கிறதுக்கு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பிரியாணி நல்லா விசில் இறங்கிருச்சுங்க. திறந்து பார்க்கலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட மனம் சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு கலக்கி விட்டுறலாங்க. நம்ம மேலே பொரிச்ச வெங்காயம் போட்டது நல்ல ஃப்ளேவராக இருக்குது. ரொம்ப கலக்க வேண்டாங்க, அரிசி உடஞ்சிரும். மேலால ஒரு கலக்கி விட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஹாட் பாக்ஸில் இருந்துச்சுன்னா இன்னும் உதிரியாக ஆயிருங்க. இப்போ இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பிரியாணி பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி பன்னீர் பிரியாணி வந்து ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. எண்ணெயும் சூடாயிடுச்சு. நம்ம பிரெட்டை போட்டு எடுத்துடலாங்க. பிரெட்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வைங்க. கொஞ்சம் வெயிட் ஆகுறதுனால சட்டு ஊத்த திருப்பினாங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி இடுக்கி இருந்துச்சுன்னா ஈஸியாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. கொதியும் அடங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் வச்சிடலாம். அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அவசரப்படக்கூடாதுங்க. அவசரப்பட்டோம்னா இந்த பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு கிழிஞ்சு போயிடும். அதனால் மெதுவாக திருப்பி விடணுங்க. இப்போ பிரெட் பாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க. அடுப்பெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அடுப்பையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இன்றைக்கி அடுப்பு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் பசியாக இருக்குங்காட்டி கொஞ்சோண்டு சோப்பு தண்ணி வச்சுருக்கேங்க. அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அடுப்பை தொடச்சிக்கலாம். அதாங்க அடுப்பை க்ளீன் பண்ணியாச்சு. பிரியாணி எடுத்து கூட்டிட்டு அந்த குக்கர் கூட இருக்குது, அதையும் கழுவி வச்சுட்டு வந்துடுறேங்க. இவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் கரெக்டாக சமையல் ஆரம்பிக்கும் போது மணி ஒரு 10:30 ஆச்சு. இப்போ மணி 12 ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாத்தையும் வெட்டிட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சு சமைக்கிறதுக்கு இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி சூப்பராக கம்ம ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க, பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்க, அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமா அப்படின்ட்டு. இங்கே ரைத்தாக்கு வந்து இப்போ உப்பு போட்டு கலக்கலாம். பிரியாணியில் கரெக்டாக உப்பு இருக்குதுங்க. அதனால் ரைத்தாக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு மட்டும் கலக்கலாம். இங்கே பிரெட் பாக்கெட்ஸ் ரெடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீர் குருமா. இந்த ஷீர் குருமாங்கிறது கொஞ்சம் நம்ம செய்கிற சேமியா பாயசம் மாதிரி தான். பட் இதில் அதிகமாக நட்ஸு, அந்த பாலெல்லாம் சுண்டை வைக்கிறதுனால பால் கோவா மாதிரி சூப்பராக இருக்குங்க. சூப்பராக லஞ்ச் மெனு ரம்ஜானுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த ரம்ஜானை இந்த வெஜ் லஞ்ச் மெனுவோட சூப்பராக கொண்டாடுங்க.
நான் ஊர்ல இருந்துன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் வருஷம் பக்கத்து வீட்டுல பரியாக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அம்மி இருப்பாங்க, அவங்க எல்லாம் கொண்டு வந்து பிரியாணி கொடுப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது, இங்க வந்துட்டேனே, அதனால எனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. சோ அதனால நான் செஞ்சு உங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். சமையல்காரர் பொண்ணு சார்பா எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்குங்க. சூப்பரா கொண்டாடுங்க, ஹெல்த்தியா இருங்க. இப்போ லாங் வீக்கெண்ட் காட்டி கண்டிப்பா சண்டே நீங்க உங்க வீட்டுல எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.